விஜய் தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக விசாரித்து கடும் தண்டனையை பெற்றுத்தர முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தாவேக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட 15 நாட்களில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நடந்த நிகழ்வுகளை புதிய தலைமுறை காலையில் பெருஞ்செய்தியாக பேசியது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியும் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்திலையும் அவர் பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுக்கும் வகையில் தண்டனை வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முன்னதாக முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். காலை முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக பெருஞ்செய்தி வெளியிட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றனர். இது தொடர்பாக தற்போது ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கு. அதுல கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவது துரிதமாக வழக்கு தெரிந்து அதனை விரைவாக விசாரணை செய்தும் வழக்கினை நடத்தியும் கடும் தண்டனையை பெற்றுத் தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் வழக்கினை விரிவுபடுத்துவது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பாலியல் குற்ற வழக்கினை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தினார் என்றும் வழக்கினை முறையாக நடத்தி கடும் தண்டனை பெற்றுத்தரும் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட திட்டமிடுவதை தடுக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் சாய்குமார், அதே போன்று உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தொழில் கூடுதல் தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய மணிவாசன், அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் மரியம் பல்லவி பல்தேவ், காவல்துறை தலைமை இயக்குநர் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், காவல்துறை கூடுதல் இயக்குநர் சட்டம் மற்றும் ஒழுங்கு மகேஸ்வர் தயாள், அதே போன்று காவல்துறை கூடுதல் இயக்குநர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு